Welcome to Chola Girls YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா whole grill chicken. oven இல்லாம pressure cooker இல்லாம grill chicken எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த chicken grill பண்றதுக்கு நமக்கு தேவையானது ஒரு முழு கோழி. இவரை தான் நம்ம வந்து grill பண்ண போறோம். அவரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா மசாலா எல்லாம் உள்ள இறங்கணும். இப்போ இதுக்கு மசாலா வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள், மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா, ஏன்னா பெப்பர்லாம் ஆட் பண்ண போறேன், அதனால கொஞ்சமா மிளகாத்தூள் சும்மா அந்த கலருக்காக. சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் பெப்பர் அது ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா அது ஒரு ரொம்ப கிடையாது, ஒரு பிஞ்ச், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாய் தூள். ஆக்சுவலாக இது ஊரில் அரைச்சிட்டு வந்தேன், பட் என்னன்னு தெரியல, கலரே இல்லை. நான் சரி குழம்பு தூள்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன்லாம் போட்டு ஒரு நாள் குழம்பு பயங்கர காரமாக போயிடுச்சு. அப்புறம் தான் சரி இது ஏதோ மிளகாத்தூள் அப்படின்ட்டு, அதனால இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கிக்கோமேன் சோய் சாஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். சோய் சாஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ இருக்குது, சரி கொஞ்சோண்டு இருக்குன்னா ஆட் பண்ணுவியா அப்படிதானே யாழினி மைண்ட் வாய்ஸு. அதுக்கப்புறம் இது என்ன, ரெட் பெப்பர் சாஸ். இதெல்லாம் சும்மா இந்த நூடுல்ஸ்க்காக சும்மா வாங்குறது, பட் ஆஃபனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு 2 ட்ராப், ஒரு அந்த அவ்வளோதான். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் ஒரு லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், நிறைய இல்லை லெமனு. அதுக்கப்புறம் ஒரு 3 முழு பச்சை மிளகாய் வந்து சிக்கனுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். ஏன்னா அது பேக் பண்ணும்போது கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் காரசாரமாக. ஏன்னா வந்து மசாலா ஆட் பண்ணுறாரு, நான் வந்து அப்படியே அதுக்குள்ளே ஃபில் பண்ணி விடுறேன். இருடா தம்பி, இன்னைக்கு மசாலா இந்த சிக்கன்ல தடவிட்டு நாளைக்கு நாங்க கிரில் பண்ணி சாப்பிட போறோம். நேற்று மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நல்லா ஊறி இருக்க மசாலாலாம் இப்போ இதில் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சால்ட்டு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ என்னோடய பசங்க வந்து 2 பேரும் கேக் பேக் பண்ணாங்க, அதனால இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாச்சு. இதுலேயே வந்து நான் குக்கரில் தான் இதை கிரில் பண்ணலான்னு நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டிங்லேயே ஒரு 1 hour ப்ளேஸ் பண்ணி வைப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒரு அகலமான பாத்திரம் இது வந்து ஊரில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எனக்கு ஒருத்தநாடுலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. நல்லா அகலமான சட்டி மீன் குழம்பு வைக்க. இப்போ அது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறேன் நான். அதில் ஃபுல்லாக கீழே வந்து சால்ட் போட்டுட்டு ஒரு பேக்கெட் சால்ட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதில் தான் இப்போ இது மேலே ஒரு இந்த ஊரில் எல்லாம் தண்ணி பானையெல்லாம் வைப்பாங்களே, அந்த இதை மேலே வச்சு அது மேலே தான் கேக் வச்சு பேக் பண்ணாங்க. இப்போ அதே கேக் டின்னில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் தடவிருக்கேன், அதை வச்சுட்டேன். ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கேன், ஏன்னா இப்போ தான் கேக் பேக் பண்ணி முடித்தாங்க பசங்க. அதுக்குள்ளேயே இந்த ஹோல் சிக்கனை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் என்ன, 1 hour ஆயிடுச்சு. 1 hourக்கு அப்புறம் இப்படி ஆயிருக்கு. நம்ம இதில் வந்து ஒரு 1 hour பேக் பண்ணோம்ல, இப்போ அதில் இருக்க மசாலாலாம் கொஞ்சம் ஜூஸியாக வெளியில் வந்துடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை எடுத்து நம்ம இதில் ஒரு சாஸை ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால ஜஸ்ட் என்ன பண்ணால் அதில் நல்லா குக் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு அந்த ஒரு கிரில், அந்த ஒரு என்ன சொல்லி குத்தி கிரில் ப்ரௌனிஷ் கிறிஸ்பினஸ் வரணுன்றதுக்காக
தனியாக ஒரு தவா, இது வந்து நான் சப்பாத்தி போடுற நார்மல் தவா தான். அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் குக்கான அப்படியே அந்த சிக்கனை ஹோல் சிக்கன் எடுத்து நான் இதில் வச்சுருக்கேன். வச்சோன்னா நல்லா பாருங்கள் வெளியிலலாம் நல்லா ப்ரௌனிஷாக. இது வந்து திரும்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம். இதில் வந்து இப்போ அந்த grill அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக எங்ககிட்ட சார்கோல் இல்லை, அதனால் தேங்காய் சிரட்டை சூடு பண்ணி அதுக்குள்ளே வைக்க போகிறோம். அந்த சுட்ட கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை வந்து ஒரு சின்ன 2 கப் வச்சு இந்த சிக்கன் கூட இதில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு ட்ராப் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை பட்டர் ஊற்றிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேங்க, பொடியாக சாப் பண்ண ரவுண்டாக சாப் பண்ண வெங்காயம் வெங்காயம்லாம் அப்படியே கட் பண்ணி இப்படி போட்டுப்பேன். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ட்ராப் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்கு. இப்போது க்ரில்லு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, கிரில் சிக்கன், ஆனியன், பச்சை மிளகாலாம் சுட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாஸு, ஒரு சாஸ் மீன்ஸ் டிப்பு மாதிரி செமி சாலிட் டிப். அப்புறம் சோர்ஸ், ஸ்வீட், சால்ட், கேபேஜ். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஹோல் கிரில் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.